அனைவருக்கும் வணக்கம். திரைப்பட நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவரும் எம்பியுமான கமலஹாசன் தஞ்சாவூரில் செங்கிப்பட்டி அருகே புதுக்கரியப்பட்டியில் நம்மவர் நூலகம், படிப்பகம், கலைக்கூடம் ஆகியவற்றுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நேற்று நடத்தியிருக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக. அதில் அவர் பேசியிருப்பதாவது, அன்பு கட்சியை தாண்டியது. அண்ணாதுரை மேல் எனக்கு இருக்கும் அன்பும் அப்படிப்பட்டதுதான். அண்ணாதுரையிடம் கற்ற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர்களிடம் கற்றவர்களுக்கும் இதே குணாதிசயம் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பதவி வரும்போது பணிவும் துணிவும் வர வேண்டும். பணிவுக்கான துணிவை இழக்கும் சுயமரியாதை அற்றவர்கள் அல்ல எங்கள் கூட்டம். அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் தொண்டுகள் செய்துவிட்டு பின் மூத்தவர்களும் அரசியல் அறிவுரை பெற்று பின் கட்சி தொடங்கியிருக்கிறேன். இதில் மாற்று கருத்து இருந்தே ஆக வேண்டும். அதற்கு பெயர்தான் ஜனநாயகம். ஆனால் நாடு என்று வரும்போது நாம் கூடி நிற்க வேண்டும். கட்சி துவங்கியதும் கடுமையாக திமுகவை எதிர்த்த நீங்கள் பின் ரிமோட்டை தூக்கி டிவி மேல் போட்டுவிட்டு திமுக கூட்டணிக்கே போய்விட்டீர்களே என கேட்கின்றனர். ரிமோட்டை தூக்கி போட்டேன், அதான் ஜனநாயகம். ஆனால் ரிமோட்டை வேறு ஒருவன் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆக அங்கு போகக்கூடாது. ரிமோட் ஸ்டேட்டில் தான் இருக்க வேண்டும். கல்வியும் அப்படித்தான். நமக்குள் சண்டை வந்துவிட்டால் மூன்றாவது நபர் ஆட்சியை எடுத்து சென்று விடக்கூடும். அதற்காக எடுத்த முடிவுதான் திமுக கூட்டணியில் இணைந்தது. புரிந்தால் புரியட்டும், இல்லை என்றால் சும்மா இருங்கள். ஜனநாயகம் என்று வந்துவிட்டால் இப்படிப்பட்ட தொல்லைகள் இருக்கத்தான் செய்யும். புரிந்து கொள்ள வேண்டும். அது வேண்டாம் என்றால் மாற்று அரசியல் என்பது பாசிசம். இது எங்களுக்கு வேண்டாம். இப்படி அவர் பேசியிருக்கிறார். கமலின் இந்த பேச்சால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தொண்டர்களே குழம்பி போய்விட்டனர். நிகழ்ச்சி முடிந்ததும் தலைவர் என்ன பேசினார் என்று ஒருவர் அடுத்தவரிடம் கேட்டு தெளிவு பெற எவ்வளவோ முயன்றனர். ஆனால் முடியவில்லை. உங்களுக்கு ஏதாவது புரிகிறதா பாருங்கள். புரியவில்லை என்றால் தயவு செய்து அதை அப்படியே விட்டுவிடுங்கள். கமலஹாசனும் அதேதான் சொல்லியிருக்கிறார். புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரியவில்லை என்றால் சும்மா இருங்கள், தயவு செய்து எங்களுடைய பிழைப்பை கெடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவரெல்லாம் எப்படி எம்பி ஆனாரோ தெரியவில்லை. உண்மையிலேயே மக்களை சந்தித்து ஓட்டு பெற்று எம்பியாக முயற்சி செய்திருந்தால் கமலஹாசன் போன்றவர்களால் சத்தியமாக முடிந்திருக்காது. இது அவருக்கு முதல் முறை அல்ல. எங்கு எப்போது அவர் பேச சென்றாலும் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே அவர் அவருடைய கருத்தை சொல்லி முடிப்பார். இது அவருடைய திரைப்படம், அவர் எடுக்கும் திரைப்படம் போலவே இருக்கும். முடிவில் அவர் பேச்சை கேட்டவர்கள் மண்டையை பீத்துக் கொண்டு அலைவதுதான் மிச்சம்.